ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கேர்ள்ஸ் எஃப்எம்மில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்துருப்போங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கே ரொம்ப ஸ்பெஷலான டாபிக் தாங்க. அப்படி என்ன டாப்பிக்னு தான் யோசிக்கிறீங்க? கானா சிங்கர்ஸ் பற்றி தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் சாங் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். ஒரு சிலருக்கு கானா சாங் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்குங்க. கானா சாங் பாடுறவங்களாம் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. பாதிக்கு பாதி பேர் ரொம்பவே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு கிடைக்கிற டைமில் அவங்க திறமையை நிறைய ஃபங்க்ஷன்ஸ், டெத்து இந்த மாதிரி தூங்காமல் கூட கண் விழிச்சு பாடுற சிங்கர்ஸும் இருக்காங்க. கானா சிங்கருக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடுப்பாங்க. கானா சாங் பாடுறவங்க ஒழுங்காக பாடலை அப்படின்னா கூட தயவு செஞ்சு எல்லாருமே அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. நீ என்னடா ஒழுங்காக பாடலையே, நீ பாடுறியா படிக்கிறியா, இந்த மாதிரிலாம் குறையெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிச்சுட்டு வெளியில் வருவாங்க. கானா சிங்கர்ஸ்க்கும் நிறைய கஷ்டம் இருக்குங்க. அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு சாங் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்ட காசை கொடுத்து பண்ணிவிட்டு கச்சேரிக்கும் போகிறாங்க. நைட்டும் பகலும் உழைக்கிறாங்க. கானா சிங்கரும் லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வீட்டில் வசதி இருக்காது, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க சாங் பாடணும், ஸ்டூடியோவில் போய் பாடணும், நம்ம சாங் யூடியூப்பில் விடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு தான் ஒரு சாங் வெளியிடுறாங்க. நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. அதை விட்டுட்டு அவங்கள குறை சொல்லி பேச வேணாங்க. வீட்டிலையே சொல்லுவாங்க, நீ இருக்கிற நிலைமைக்கு உனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்பாங்க. அதையெல்லாம் மீறி ஒருத்தன் பாடுறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் லைஃப்பில் சீக்கிரமாக முன்னேறுவாங்க. கானா சாங் பாடுறவங்க ஏதோ ஒன்று பாடுறாங்கன்னு சொல்லி சீப்பாக பேசாதீங்க. அவங்களும் ஒரு சிங்கர் தான் அப்படின்னு நினச்சி டீப்பாக பேசுங்க. அவங்க சாவில் பாடினா கூட சாதிக்கணும்னு நினச்சி தாங்க பாடுறாங்க. நம்ம கேட்குற சினிமா பாட்டு கூட நம்ம சாகும்போது கூட வருமானு தெரியாதுங்க. ஆனால் சாகும்போது கண்டிப்பாக கானா சாங் கூட வருங்க. அதுதாங்க கானா சிங்கரோட அடையாளமே. ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிட்டா அவன் பெரிய ஆள் ஆகிட்டான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவன் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கேலி கிண்டல் அவமானப்பட்டு இருப்பான்னு அவனுக்கு தாங்க தெரியும். கானா சாங்க்கும் சீக்கிரமாக ஒரு ஆஸ்கர் அவார்டு சீக்கிரமாக கிடைக்கணுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் தரும் சப்போர்ட்டு தாங்க அவங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டரே. நம்ம தேவையில்லாததுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கானா சாங்க்கும் சீக்கிரமாக சப்போர்ட் பண்ணுவோங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட கேர்ள்ஸ் எஃப்எம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.